வாழையில் 70வது நாள்லேருந்து 150வது நாள் வரைக்கும் பராமரிப்பு மற்றும் உரம் இடுதல் போன்ற நுண்ணூட்ட கலவையெல்லாம் வந்து நான் ஸ்ப்ரே பண்ணுறதை பார்த்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாழைக்கு நாம் எந்த அளவுக்கு பராமரிப்பு நல்லா பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்ல விளைச்சலை கொடுக்குங்க. வாழையினுடைய உரச்செலவை குறைக்கிறதுக்கு ஒவ்வொரு விவசாயிக்குமே ஒவ்வொரு காட்டில் மண் பரிசோதனை கண்டிப்பாக செய்யணும், தண்ணி பரிசோதனை கண்டிப்பாக செய்யணும். நீங்கள் நாம் அப்படி செய்கிற போது தான் நம்ம தோட்டத்தில் என்னென்ன நுண்ணூட்டமெல்லாம் அதிகமாக இருக்குது, என்ன கம்மியாக இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உரத்தை கொடுத்து நம்ம சரி விகிதமாக வாழைக்கு என்ன தேவையான ரேஷியோவில் நம்ம உரத்தை கொடுக்கலாம். அதே சமயத்தில் நாம் வந்து பணத்தையும் ரொம்ப ரொம்ப மிச்சப்படலாம். வணக்கமுங்க, நான் முருகானந்தம்ங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரி சென்னிமலை ஆண்டவர் அக்ரோ ஏஜென்சிஸ்லேருந்து பேசுகிறேங்க. இப்போ நாம் இது 1வது நாள்லேருந்து 70 நாள் வரைக்கும் உண்டான வாழை சாகுபடி பற்றி போன வீடியோவில் பார்த்தோமுங்க. இப்போ நாம் 70வது நாள்லேருந்து 150 நாள் வரைக்கும் உண்டான என்னென்ன பண்ண வேணும், அந்த பராமரிப்பு முறைகள், நுண்ணூட்டம், களமருந்து, இது மாதிரி எல்லாமே பார்க்க போகிறோங்க. நான் வந்து 1 ஏக்கரா 20 சென்டில் 1300 கதிரி வாழை நட்டுருக்கிறேங்க. நம்மளுடைய வாழைனுக்கு வந்து இப்போ 100வது நாள் ஆகிருக்குதுங்க. இப்போ நாம் 80வது நாள் என்ன கொடுத்தோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்குறோமுங்க. 80வது நாள் நாம் என்ன பண்ணுறோம்னா, ஒரு நுண்ணூட்ட கலவை நல்ல ரெக்ஸோலினோ அல்லது கிராப் மேக்ஸு இந்த மாதிரி நுண்ணூட்ட கலவை ப்ளஸ் ஆல்-19 போட்டு ஒரு ஸ்ப்ரே பண்ணிடுறோமுங்க. ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 4-5 நாள் விட்டுட்டு நாம் நாளே காடு தயார் பண்ணுறப்பவே நாம் வந்து குப்பை ஏகமாக போட்டு ஒட்டுறதா பெஸ்ட்டு. ஒரு கூட அல்லது 1.5 கூட போட்ட முற்பாடு நாம் வந்து எடுத்து கட்டுறதுக்கு உண்டான வேலையில் பார்க்குறோம். இப்போ நாம் எடுத்து கட்டுறதுக்கு வந்து யூரியா ஒரு 60 கிலோ, டிஏபி ஒரு 125 கிலோ, பொட்டாஸ் ஒரு 125 கிலோ, சிஎம்எஸ் ஒரு மூட்டை, மைக்ரோ நியூட்ரண்ட் ஒரு 10 to 15 கிலோ, வேப்ப முன்னாக்கு ஒரு 75 to 100 கிலோ, கொட்டை புண்ணாக்கு 75 to 100 கிலோ, சிப்ஸை ஒரு 2 மூட்டை ஓட்டுங்க. பியூராக ஒரு கால்சியம் சல்ஃபர் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சிப்பு போட்டு ஏகமாக சுற்றியும் போட்டு வேற விட்டுட்டு ஒரு அடி தள்ளி சுற்றி மரத்துக்கு போட்டுட்டு நாம் அது சீவி கட்டுற வேலை. அதாவது வந்து டில்லரில் விட்டு கட்டலாம், ஆளில் விட்டால் லேசாக இழுத்து அணைச்சி அந்த மண்ணை மூடி விடலாம். இது மாதிரி நம்ம வந்து ஒரு 90வது நாள் இந்த வேலையை செய்கிறோம். 90வது நாள் மேக்ஸிமம் வந்து டில்லர் விட்டால் நம்ம வேறு அடி விடு கொஞ்சம் முன்னாடியே செய்யணும். அதனால் நம்ம வந்து ஆள் விட்டு சுரண்டி கட்டலாம். அது மாதிரி நம்ம மண்ணை மூடிடலாம் மொத்தத்துக்கு வந்து. இல்லது நாம் வந்து இந்த ரேஷியோ இல்லைன்னா அதே மாதிரி 10-26 ஒரு 3 மூட்டை சிஎம்எஸ்ஸு, வேப்ப முன்னாக்கு, மைக்ரோ நியூட்ரியன்ட்டு, கொட்டை புண்ணாக்கு, சிப்ஸை 2 மூட்டை போட்டு கலந்து நீங்கள் ஏகமாக போட்டு கட்டிடுங்க. ஆக்சுவலாக 70 நாள்லேருந்து 150 நாளினுடைய ஸ்டேஜ் வந்து வாழைக்கு ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம மிஸ் பண்ணிட்டா நாம் வந்து ஈல்டை கண்டிப்பாக பார்க்கவே முடியாது. 1 to 70வது நாள் நம்ம வந்தாச்சும் ஓரளவுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் கம்மியாக போகுது அல்லது ஏதாச்சும் நம்ம மிஸ் பண்ணால் கூட இந்த 70லேருந்து 150 நாள் வாழைக்கு ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். அதனால் இது வந்து எந்த இடத்துலையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. நாம் 90 நாள் முடிச்சதே ஒரு 105 நாள் அப்படின்னா நாம் வந்து ஏகமாக சிஎன்னு ஒரு 25 கிலோ, 25 to 30 கிலோ, போரக்ஸ் இருந்தால் ஒரு 10 கிலோ போடுங்க. இல்லைன்னா வாட்டர் சாலிபிள் போரான் இருந்தால் ஒரு 3 கிலோ விட்ருங்க. அப்போ அதை விடுறதோட இல்லாமல் போரான் லிக்விடு, போரான் சிஎன் கால்சியம், பியூர் கால்சியமை ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணிடுங்க. இது ரொம்ப முக்கியம். களை இருந்தால் பாராக்கூட்டம் அல்லது குளுக்கோனமை பெரிய டெக்னிக்கு இதில் வந்து கம்பல்சரியாக இந்த 2 அடிக்கணும். கிளைப்போசிட்டு வந்து ஊடுருவு வேரில் பாயறதுனால நம்ம வந்து கிளைப்போசிட்டு அடிக்கிறத கண்டிப்பாக வாழைக்கு ரொம்ப தவிர்ச்சிடணும். அது மிக முக்கியம். நீங்கள் வந்து பாராக்கூட்டு, குளுக்கோன் அம்மோனியா இதெல்லாம் அடிக்கலாம். வந்து நீங்கள் கிளைப்போசிட்டை அடிக்கிறத கண்டிப்பாக தவிர்த்துருங்க. அது ஏன்னா வந்து வேறு பாதிக்கிற ஒரு ஸ்டேஜ் வந்துடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கிளைப்போசிட்டை தவிர்த்துருங்க. இந்த ஸ்டேஜ் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து கரு உருவாகக்கூடிய நேரம் எந்த வாழையாக இருந்தாலும். அதனால் இப்போ நாம் என்னன்னா 120வது நாள். இப்போ நாம் 120வது நாளில் என்ன கொடுக்கணும்னா பொட்டாஸ் ஒரு ஏக்கராவுக்கு ஒரு 1.5 மூட்டை to 2 மூட்டை, மெக்னீசியம் சல்ஃபேட்டு ஒரு 25 கிலோ, அமோனியம் சல்ஃபேட்டு நம்ம வந்து நம்மளுக்கு நைட்ரஜன் வேணுங்கிற அமோனியம் சல்ஃபேட்டு ஒரு மூட்டை. இதை வந்து நாம் வந்து ஒன்றா ட்ரிப் வழியாக கொடுக்கலாம், இல்லைன்னா கரைச்சி விடலாம், இல்லைன்னா ஏகமாக இறச்சி தண்ணி கட்டலாம்.
இதுதான் வந்து இந்த 120 நாள் நாம் செய்ய வேண்டிய வேலை. இந்த ஸ்டேஜ் ஒரு 120 130 நாள் ஆகுது. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் கண்டிப்பாக வேரை பாதிக்கக்கூடிய காரணிகள் நிறையா இருக்குது. பட் அப்போ வந்து நாம் வந்து இதுக்கு வந்து நாம் குளோரிபைப்பஸோ அல்லது மாசல், ப்ளூ காப்பரு அல்லது காப்பர் ஹைட்ராக்சைடு போன்ற மருந்தெல்லாம் வேறு அழுகாமல் இருக்கிறதுக்கு, நெமட்டோடு தாக்காமல் இருக்கிறதுக்காக கண்டிப்பாக ஒரு தடவை இப்போ நாம் கண்டிப்பாக விட்டுறோணும். அப்போ இந்த இப்போ நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அதிகமாக தண்ணி பாயிற ஏரியா, கசகசன்னு தண்ணி நின்றுக்கிற ஏரியாவில் நம்ம வந்து இலைக்கு சிக்கட்டா இலை புள்ளி ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் தான். அப்போ அதுக்கு நாம் வந்து ஒரு நல்ல அதாவது வந்து நல்ல பங்கிசைடு கொடுக்கணும். அந்த பங்கிசைடு கூட நீங்கள் கண்டிப்பாக பியூர் கால்சியத்தை கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போத்தான் அந்த கால்சியம் கொடுக்கறதுனால தான் அந்த செல்லுக்குள்ளே இருக்கிற அந்த செல்வால் நல்ல தடிமனாகி, நீங்கள் செல்வால் ரொம்ப தடிமனானாத்த வந்து நம்ம அந்த பங்கஸு உள்ளே போகாத இருக்குது. நீங்கள் வந்து பியூர் கால்சியம் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். அது பார்த்தீங்கன்னா ஐசிஎல்ல இந்த மாதிரி நல்ல கம்பெனியில் பியூர் கால்சியம் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பங்கிசைடோட நீங்கள் வந்து அட்வான்ஸ் இப்போ வந்து சுமார் முதல் தடவை அடிக்கிறதுனால ஒரு மீடியமான பங்கிசைடு ஒரு இந்த இலைப்புள்ளிக்கு தேவையான மீடியமான பங்கிசைடு வந்து நீங்கள் கால்சியத்தோடு கரைச்சி வைக்கிறீங்கன்னா இந்த இடத்துலையே கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு நல்லா அரெஸ்ட் ஆயிரும். கொஞ்சம் நாளைக்கு வராது. நீங்கள் இப்போ இலையும் நல்லா வந்து ஸ்டிஃபாக இருக்குது. அந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் நம்ம பண்ணோம். 140வது நாள் நம்ம என்ன பண்ணுறோம்னா நல்ல பழையபடி மைக்ரோநியூட்ரியன்ட்டு இளவழியாக மைக்ரோநியூட்ரியன்ட்டு கிராப் மேக்ஸ் மாதிரி நான் நல்லா மைக்ரோநியூட்ரியன் கொடுத்தேன். டக்குன்னு எடுத்துக்குது. கிராப் மேக்ஸ் மாதிரி மைக்ரோநியூட்ரியன்ட்டு ஆல்-19 ப்ளஸ்ஸு நீங்கள் வந்து இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு இந்த கர்ப்பகாலங்கிறதுனால ஜிங்க் கொஞ்சம் தேவைப்படும். ஜிங்க் இருந்ததுன்னாத்தான் இந்த வாழையினுடைய மரபுத்தை வந்து அடுத்த இதுக்கு கடத்துறதுக்கு இதுதான் நம்ம தேவைப்படுது. அதனால் இப்போ வந்து ஜிங்க் இடிடி ஃபார்மில் கொஞ்சம் நீங்கள் வந்து ஜிங்க் கலந்து கொடுங்க. கீழேயுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு ஜிங்க் இடிடி ஃபார்ம் 1 கிலோ கீழே வந்து ட்ரிப் வழியாக விட்ருங்க. இந்த ஸ்டேஜ் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். இப்போ ஒரு 150வது நாளுக்கு நாம் டச் பண்ணிட்டோம். இப்போ 150 நாள் டச் பண்ணுறப்போ நாம் என்ன பண்ணணும்னா சிஎன் ஒரு 25 கிலோ, போரக்ஸ் இருந்தால் கலக்கி போடுறதா, போரக்ஸ் இருந்தால் ஒரு 10 கிலோ போடலாம். இல்லைன்னா போரான ஒரு 3 கிலோ நீங்கள் வந்து சிஎன் கூட கலந்து இப்போ வந்து ட்ரிப்பில் விட்டுறலாம். இல்லாத ஏகமாக இறச்சி தண்ணி கட்டிடலாம். இப்போ ஏன்னா சிஎன் நம்மளுக்கு வந்து நல்லா உள்ள கருவில் அந்த நல்லா உள்ள நல்ல கொன்னையில் வந்து வாழைத்தாரி இருக்கும். உள்ள கருவல் இருக்கிறப்போ நல்லா உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தாக வரும். அப்போ தான் வந்து கொன்னையெல்லாம் நல்லா பெருசாகி வெளியே வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் சிஎன் கண்டிப்பாக தேவைப்படுது. அதனால் கண்டிப்பாக சிஎன் நீங்கள் விட்ருங்க. இப்போ நாம் வந்து பழையபடி நம்மளுக்கு என்ன வேணும்னா 150வது நாள் நம்மளுக்கு வந்து பழையபடி ஒரு 1.5 மூட்டை பொட்டாசு, அமோனியம் சல்ஃபேட் 1 மூட்டை, மெக்னீசியம் சல்ஃபேட் இந்த டைம் கண்டிப்பாக வேணும். ஏன்னா மெக்னீசியம் பூவெல்லாம் வெளியே வர்ற ஸ்டேஜ், பூவெல்லாம் உருவாகி நல்லா வெளியே வர்றதுக்கு மெக்னீசியம் கண்டிப்பாக வேணும். வளர்ச்சிதை மாற்றத்துக்கு வந்து மெக்னீசியம் ரொம்ப துணை உரைகிறதுனால நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து மெக்னீசியம் சல்ஃபேட் போடணும். அதாவது மெக்னீசியம் சல்ஃபேட் ஒரு 25 கிலோ கொடுத்தீங்கன்னா போகுது. அமோனியம் சல்ஃபேட்டு 1 மூட்டை 50 கிலோ, மெக்னீசியம் சல்ஃபேட்டு 25 கிலோ, பொட்டாசு ஒரு 50 to 75 காட்டை, அதாவது பொட்டாசு கண்டென்ட்டு நம்ம வந்து அதிகமாக இருக்கிற காட்டுக்கு 50 கிலோ கொடுக்கலாம். நாம் இன்னொன்று என்னென்னா, முதல்ல வாழை போடுறதுக்கு முன்னாடியே நான் விவசாயி கேட்டுக்கிறது என்னென்னா, மண் பரிசோதனை செஞ்சுருங்க. மண் பரிசோதனை செஞ்சிங்கன்னா நீங்கள் ஒரு 20,000 ரூபா ஃபெர்டிலைசர் செலவை மிச்சம் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு 50 ரூபா தான் செலவே. ஆக்சுவலாக மண்ணையும் தண்ணியும் கண்டிப்பாக நீங்கள் வந்து பரிசோதனை பண்ணாத ஒரு 2 வருஷத்துக்கு இருக்க ஒவ்வொரு காட்டையும் என்ன ஒரு 10 நாளையில் நமக்கு ரிசல்ட் வந்துட போகுது. ஒவ்வொரு காட்டையும் நீங்கள் வந்து பண்ணினீங்கன்னா ஒரு 20,000 ரூபா நீங்கள் கண்டிப்பாக மிச்சம் பண்ணலாம். நீங்கள் வந்து வாழைக்கு தேவையான மண் பரிசோதனை நீங்கள் வந்து இந்த வாழை வைக்கிறேன்னு சொல்லிட்டீங்கன்னா, நீங்கள் வந்து வாழைக்கு நீங்கள் அந்த காட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு அவையில் கவர்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, தனியார் இதில் இருக்கிறாங்க, நீங்கள் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் அப்படி கொடுக்குறப்போ நம்ம தேவையில்லாத உப்புக்களை எல்லாம் நம்ம கொட்ட வேண்டிய அவசியமே இல்லை. என்ன தேவையோ அதை விட ஒரு 10% நம்ம சேர்த்து கொடுத்தா நம்மளுடைய ஈல்டு பட்டை கிளப்பிக்கிட்டு வரும். நீங்கள் அதுதான் மெயின். நாம் வந்து அதை விட்டுட்டு
நான் வந்து இப்போ பொட்டாசு இருக்கிற காட்டிலேயே மீண்டும் வந்து 50 கிலோ போடுற பக்கம் 75 கிலோ போட்டால் அந்த 25 கிலோ பொட்டாசு இன்னைக்கினுடைய ரேட் வந்து 750 ரூபா. இப்படி நீங்கள் வந்து ஒரு 5-6 தடவை ஓடுறப்ப என்ன செலவாகு, அல்லது வந்து நுண்ணூட்டம் எது பத்தாது இருக்குது, அதை கனெக்ட் பண்ணி போட்டுக்கலாம்ல. அதனால நீங்கள் அவசியம் எந்த ஒரு வெள்ளாமையும் நம்ம தோட்டத்தை இருந்தனால ஒரு 2 வருஷத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக என்ன வெள்ளாமை பண்ணுறீங்களோ மண் பரிசோதனம் மிக 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 முக்கியம். நீங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா ஒரு 70வது நாள்லேருந்து 150வது நாளினுடைய வீடியோ நாம் இப்போ பண்ணியிருக்கிறோம். இப்போ இதுக்கு முன்னாடி நாம் 1வது நாள்லேருந்து 70வது நாள் வரைக்கும் நாம் உண்டான வீடியோ பண்ணியிருக்கிறோம். நீங்கள் வந்து அதை பார்க்காதவையாக நீங்கள் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூட்டி வந்து கம்பல்சரியாக உங்களுக்கு வரும். என்ன தேவை இருக்குதுங்கிறத பார்க்குறப்ப எந்த ஸ்டேஜில் என்ன இருக்குதுன்னா நம்ம வந்து வரிசையாக பண்ணிக்கிட்டு இருக்க போகிறோம். நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து ஒரு ரெஃபரன்ஸும் பார்த்துக்கலாம். நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சிவகிரி புதிய பஸ் நிலையத்துக்கு பக்கத்துலேயே ஸ்ரீ சென்னிமலை ஆண்டவர் அக்ரோ ஏஜென்சி அப்படிங்கிற பேரில் இருக்குதுங்க. நீங்கள் அவசியம் நேரில் வந்தீங்கன்னா நேரில் வரலாம், அல்லது வந்து வேறு அங்கே இது சம்மந்தமான மருந்தெல்லாம் எது வந்து உங்களுக்கு பக்கத்தில் கிடைக்கலைன்னா கொரியர் மூலயமா நாங்கள் அந்த வசதி உண்டு. நீங்கள் கொரியர் மூலியமாக நீங்கள் தேவையான மருந்தை எங்கள்கிட்டருந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு என்ன வகையான பிராண்டு உங்களுக்கு தேவையோ அந்த மருந்து நம்மகிட்ட இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் காலையில் 7 மணியில் இருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் கடையும் போடும் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அந்த நேரத்தில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த பொருளை நம்மகிட்ட வாங்கிக்கலாம். நம்மளை காண்டாக்ட் பண்ணக்கூடிய ஃபோன் நம்பரு, முகவரி, ஜிபே நம்பர்னுடைய ஃபோன் நம்பரு எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை பார்த்துக்குங்க. வாழையின் அடுத்தடுத்த பரிணாம வளர்ச்சியை நம்ம வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.